கர்த்தருடைய வசனத்தை பேசுகிறோம். அந்த பேசுகிற 7 வார்த்தைகளில் 3வது வார்த்தையை பேசும்படியான நன்றியோடு சொல்லியிருக்கிறேன். அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடல் நான் இன்னொன்னா சொல்லும்போது உங்களுடைய கண்ணுக்கு முன்பாக அது ஒவ்வொன்றையும் நீங்கள் கொண்டு வந்தது. இயேசுக்கு அவர் சொந்த சிலுவை நிலை 150. அந்த ஆணியின் நீளம் 8 அங்குலம், அகலம் 3/4 அங்குலம். அவர் சிலுவையில் சுமந்து செல்லும்போது 3 முறை சிலுவை சுமந்து போகும்போது 3 முறை தடுமாறி கீழே விழுகிறார். 17 மணி நேரம் தண்ணீர் குடிக்காமல் அழுதுபட்டிருக்கார். எனக்கு 2 வாரம் பேசி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு ரொம்ப வறண்டு போகுது. ஏன் ஒட்டுது, ஏன் வறண்டு போகுதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ நேரம் தண்ணியே குடிக்காம நான் பாட்டு குடிச்சிட்டே இருக்கேன். அந்த ஒரு மணி நேரம் கூட அந்த தண்ணி தாக்கத்தை ஒரு செகண்ட் கூட நம்மளால இது பண்ண முடியாது. ஆனால் 17 மணி நேரம் அவர் தண்ணீர் குடிக்காமல் அழுதுபட்டிருக்கார். உடம்புல அவருக்கு 5480 காயங்கள் இருக்கு. முதுகுல மட்டும் ஏறக்கார 150 ஆழமான காயங்கள். அவர் அவருடைய தலையில முள்முடியை குத்தும்போது 17 முள்ளுகள் அவருடைய தலைக்குள்ளாக சென்று அவருடைய உடலில் 6.5 லிட்டர் ரத்தம் வெளியாகிடுச்சு. இயேசு கிறிஸ்துவை எருசலேம் வழி வீதிகளாக கூட்டிட்டு போகும்போது 350 சேவகர்களும் 50 குதிரை வீரர்களும் இழுத்து செஞ்சிருக்காங்க. இப்படியான பாடுகளை ஆண்டவர் இதற்காக போட்டார், நமக்காக. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நம்முடைய மீறுதல் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இத்தனை பாடுகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக போட்டார். இந்த சிலுவை பாடுகளை நம்ம இந்த நாளில் மாத்திரம் நினைவு கூறாமல் நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலும் நம்ம இதயத்தை நினைவு கூறுவதற்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாவத்தை செய்வது மறுபடியும் ஆண்டவர் சிலுவையில் அடையணும். அப்படி இல்லாமல் பரிசுத்தமாக இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமாகிற வார்த்தைக்கிறாங்க. நம்ம இன்னும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுவோம். 3வது வார்த்தைக்கு நேராக பேசியிருக்கோம். ஆண்டவர் கிறிஸ்துவின் 7 வார்த்தைகள். 3வது வார்த்தை யோவான் 19:26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த ஸ்ரீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த ஸ்ரீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்ரீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்று வந்தான். இந்த வார்த்தையை எனக்கு முன்னாடி நம்முடைய சபையிலே நிறைய பேர் மூலமாக ஆண்டவர் நிறைய காரியங்களை வெளிப்படுத்திருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் எப்படி பேசியிருக்காங்க நம்ம பார்ப்போம். இது ஒரு அரவணைப்பு. எப்படி ஆண்டவர் அரவணைப்பை வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது இருதயத்தை அறிந்தவர். யார் இருதயத்தை அறிந்தவர்? தன்னுடைய தாயினுடைய இருதயத்தை அறிந்தவர். கடவுள் ஆண்டவர் எல்லாருடைய இருதயத்தையும் அங்கதானே இருக்கிறாரு. ஆமா, கண்டிப்பா ஒரு தேவனாக, ஒரு கடவுளாக, அவர் தாயின் கடவுள் உருவான ஒரு குழந்தை முதற்கொண்டு மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு முதியவர் வரை அத்தனை பேருடைய இருதயத்தை அவர் நன்கு அறிந்தவர். உறுதியங்களை ஆராய்ந்து அறிந்தவர்களோ வேணும் சொல்லுது. ஆனா இந்த இடத்துல ஒரு மகனாக தன்னுடைய தாயினுடைய இருதயத்தை அறிந்தவராக இருக்கிறார். அந்த தாய் படிக்கிற வேதனை, அந்த தாய் தன்னுடைய கஷ்டத்தை பார்த்து அந்த இருதயம் கிடைக்கிற தவிப்பை என்று ஒரு மகனாக அறிவித்திருக்கிறார். நம்ம இந்த இடத்துல நிறைய பேர் தாய்மார்கள் இருக்கிறீங்க. நம்ம பிள்ளைகளுக்கு உடம்பு முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இருதயம் எப்படி இருக்கும்? நிச்சயமா ஒவ்வொரு தாயும் அந்த வழியில கடந்து வந்துருக்கீங்க. நம்ம இருதயம் அப்படியே பகரும், வேதனைப்படும். ஒருவேளை பிள்ளைங்க ஸ்கூல் கனெக்ட் அப்படின்னா அவங்க ஸ்கூல் விட்டு வர வரைக்கும் அவங்க நல்லபடியாக வந்துடணும். அந்த இருதயம் அவங்களே நோக்கி இருக்கும். காலேஜுக்கு போனால் காலேஜ் விட்டு வந்துடணும், வரும் வரைக்கும் அவங்கள கொடுத்தே அந்த இருதயம் நோக்கி கொண்டே இருக்கும். வேலைக்கு போனால் வேலை விட்டு நல்லபடியாக வந்துடணுமே ஆண்டவரே சொல்லிட்டு அவங்கள மீண்டுமாய் பார்க்கும் வரை நம்ம இருதயம் அவங்களே தான் நினைத்து கொண்டு இருக்கும். ஒருவேளை நம்ம வேலைக்கு போயிட்டு பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்க அப்படின்னா வீட்டுக்கு போய் அந்த பிள்ளைகளை பார்க்கும் வரை நம்ம ஆஃபீஸ்லேயே ஆகட்டும் வீட்லேயே ஆகட்டும் எல்லா வேலைகளையும் செய்வோம். ஆனால் நம்மளுடைய இருதயம் அவங்களே தான் நினைத்து கொண்டு இருக்கும். அப்படி உலகப்பூர்வமான ஒரு சாதாரணமான ஒரு பலவீனம், பிள்ளைகளுக்கு ஒரு காய்ச்சல், தலைவலி, ஏதோ ஒரு பலவீனத்தையே நம்மளுடைய இருதயம் நோக்கி கொண்டே எதிர்பார்த்து இருக்கு. அதாவது ஏங்கிக் கொண்டு வருத்தப்பட்டு வியாபகப்பட்டே கொண்டே இருக்கும்போது பரிசுத்தமான தேவன் ஒரு பரிசுத்தமான விதத்துல ஒரு தாயுடைய கருவில உருவாகி அந்த தாய் அந்த குழந்தையை வாங்கும்போது அந்த இருதயம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும்.
அந்த இறுதியும் அந்த குழந்தையை பார்க்கும்போது எவ்வளவாய் மகிழ்ந்தது. சாஸ்திரங்களை தான் பார்க்கறதுக்கு சீக்கிரம் உங்களுக்கு வழிகாட்டி கூட்டிட்டு ஆரம்பிக்கிறவங்க வராங்க பார்க்கறதுக்கு. அதெல்லாம் அந்த இறுதியை அந்த தாயினுடைய இறுதி எவ்வளவா சந்தோஷப்பட்டு எத்தனை கூட தன்னுடைய மார்போடு அந்த தாயான அந்த குழந்தையை அமைத்திருப்பார். எத்தனை கூட அந்த சிரித்த முகத்தை பார்க்கும்போது அந்த இறுதியும் சந்தோஷப்பட்டிருக்கும். விளையாடும் போது அந்த அந்த இறுதியும் சந்தோஷப்பட்டிருக்கும். நடக்கும்போது அந்த இறுதியும் சந்தோஷப்பட்டிருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக வளர்ந்து நிற்கும் பொழுது எல்லாரும் பார்த்து அன்பாய் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு மகனாக உருவாகி அந்த இடத்துல நிற்கும் பொழுது அந்த இருதயம் எவ்வளவாய் சந்தோஷப்பட்டது. அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து வளர்ந்து நிற்கிற வரைக்கும் அந்த இருதயம் தன்னுடைய மகனை சந்தோஷமாவே பார்த்த அந்த இருதயம் இன்னைக்கு உருக்குழந்து போய் பார்ப்பதற்கு போய் நல்ல ஒரு உருவம் இல்லாமல் அவ்வளவு வேதனை, அவ்வளவு உச்சகட்டமான ஒரு வேதனை மத்தியில் என்னுடைய மகன் இப்படி கொண்டுதானே என்று சொல்லி அதுக்கு அந்த இருதயத்தை இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மகனாக அறிந்திருந்தார். இந்த நாட்கள் நம்ம எத்தனை பேர் நம்ம பெற்றோரை இருதயத்தை அறிந்திருக்கிறோம். எத்தனை பெற்றோர் என்னோட பிள்ளை எங்க வந்து பேச மாட்டானா, என் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் அவன்கிட்ட சொல்லிட மாட்டானா, எனக்கு இருதயத்தில் ஒரு ஆசை ஏக்கம் பாரம் எல்லாம் அவங்க பிள்ளைகிட்ட சொல்லிட மாட்டாங்க. எத்தனை பெற்றோருடைய இருதயம் இந்த நாட்களை கலந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு முன்மாதிரியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாய்மொழி இருதயத்தை அறிந்தவராக அந்த சிலுவையில் தோன்றினார். அவர் அக்கறை உடையவர். அவர் வந்து தன்னுடைய தாய்மொழி இருதயத்துடைய வேதனையை பார்க்கிறாரு. அவர் ஒரு கடவுளா அவர் நினைச்சிருந்தா அந்த இருதயத்துடைய வேதனை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அந்த செகண்ட்ல அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தை மனநேரம் எடுக்க கொடுத்துருக்க முடியும், கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. ஆனா அவன் அவங்களுக்கு அப்படி செய்யாம ஒரு மகனாக தன் தாயின் மீது அக்கறை உள்ளவராக இருந்தார். எப்படி அக்கறை உள்ளவராக இருந்தார்? எந்த சூழ்நிலையில அவர் அக்கறை உள்ளவராக? என்னுடைய தாய் தவிக்கிறாங்களே அவங்கள அரவணைக்கிறதுக்கும் அவங்கள வந்து பாதுகாத்துக்கிறதுக்கும் ஒரு நபர் தேவையில்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க அக்கறை உள்ளவர் எந்த சூழ்நிலை அக்கறை உள்ளவராக இருந்தார் அப்படின்னா அந்த நாட்டில் ஒரு பாரம்பரியத்தை பின்பற்றினாங்க. அதாவது மார்க் 7, 9, 10, 11, 12 அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்வதற்கு தேவனுடைய கட்டளைகளை இணக்கமாக்கினது நன்றாக இருக்கிறது. எப்படி என்று உன் தகப்பனும் உன் தாயையும் கனம் கொள்வாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று மோசே சொல்லியிருக்கிறாரே. நீங்களோ அவர்கள் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏதும் உண்டோ அதை கொப்பா என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாவது உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போகும். அந்த நாட்கள ஒரு பாரம்பரியத்தை பின்பற்றினாங்க. உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக இருந்தது கட்டளை. ஆனா அந்த நாட்கள் அந்த ஜனநாயகம் அந்த கட்டளையை பின்பற்றாங்க, அந்த பாரம்பரியத்தை பின்பற்றாங்க. இடத்துல பாருங்க பொறுப்பான் அப்படிங்கிற ஒரு காணிக்கை. அந்த காணிக்கையில போய் நம்ம வந்து பெற்றோரை பார்த்துக்கிறதுக்கு பதில அந்த காணிக்கையை கொண்டு போய் ஆலயத்துல ஆசாரியத்துல காணிக்கையை அந்த பொறுப்பான் காணிக்கையை கொடுத்துட்டோம் அப்படின்னா பெற்றோரை பார்த்துக்கணுங்கிறது இல்லை. இந்த காலத்துல நம்ம பார்த்துக்க முடியாம அநேகர் வந்து முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விளையாட போறீங்களா, அது மாதிரிதான் இந்த பொறுப்பான் காணிக்கை. அந்த பெற்றோங்க பிள்ளைகள்கிட்டே போய் அப்பா எனக்கு விசாரிக்கக்கூடாதா, கொஞ்சம் என்னை பார்க்கக்கூடாதா, எனக்கு வேணுங்கிற உதவி நீ செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டாலும் கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களை பார்த்துக்கிறதுக்கு பதில் தான் நான் அந்த பொறுப்பானவங்களை காணிக்கை கடவுளுக்கு கொடுத்துட்டேன், அப்படியே நான் உங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நம்ம ஆசாரியருக்கு போய் ஆலயத்துக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆசாரியர் என்ன சொல்லுவாங்கம்மா, நம்ம பார்த்துக்கிறதுக்கு தான்ப்பா உன் பிள்ளை வந்து பொறுப்பாங்கிற காணிக்கை கொடுத்துட்டான், அதனால நீ வந்து அவன் பார்த்துக்கல, அவன் எனக்கு உதவலை நீ சொல்றதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்ப முதியோர் இல்லத்துல விட்டுட்டப்பா நம்ம முதியோர் இல்லத்துல விட்டுட்டோம், அவங்க அவங்களை பார்த்துக்கிறது அநேகம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த காலத்துல இருக்கிறது போலதான் அந்த நாட்கள்ல இந்த பாரம்பரியத்தை பின்பற்றவங்க ஜனங்க இருந்தாங்க. இந்த மாதிரியான தருணத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி அந்த தருணத்துல அவர் உடம்புல எல்லா பலனும் போயிடுச்சு, எதையும் உச்சகட்டத்தில் இருக்கிறார். அந்த நேரத்துல தன்னுடைய தாய் மீது அக்கறை உள்ளவர், அவங்கள ஒரு பத்திரமான ஒரு அரவணைக்கக்கூடிய ஒரு அக்கறையால் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களை ஒப்புவிக்க வேண்டுமே என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு தாயின் மீது அக்கறை உள்ளவரால் அந்த நாட்கள் அந்த சேவையை பண்ணினார். இந்த நாட்கள்ல நம்ம பெற்றோர்கள் எவ்வளவு நேரம் செலவிடணும், நம்ம அக்கறையா விசாரிக்கிறோமா,
சாப்பிட்டீங்களாப்பான்னு கேட்கணுமா, உடம்பு பரவாயில்லையான்னு கேட்கணுமா, மாத்திரையெல்லாம் போட்டீங்களான்னு கேட்கணுமா. எந்த அளவுக்கு நம்ம பெற்றோர்கள் அக்கறையா இருக்கும், நம்ம பிள்ளைங்க நம்ம மேல அக்கறையா இருக்காங்க, நம்மளே கேட்டுக்கணும். அதுக்காக இங்க அங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் வசனத்துக்காக யோவான் 19:7 பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவரை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவரை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். சரி, நம்மளுடைய தாயை அரவணைக்கக்கூடிய ஒரு நபர் தேவை. அது யாரிடத்துல ஒப்படைக்கலாம் அப்படிங்கிறது அந்த இடத்துல நின்றது ஸ்டேஷன் யோவான். ஆண்டவர் சிலுவை அறியும்போது அங்க எந்த சீஷர்களும் இல்லை, யாருமே இல்லை, யோவான் தான் அந்த இடத்துல நிற்கிறாரு. அவர் மட்டும் நின்றதுனால அந்த இடத்துல ஆண்டவர் யோவான் இடத்துல ஒப்பு கொடுக்க கிடையாது. அப்படி ஒருவேளை அவர் யோவான் மட்டும் நிற்கிறாருங்கிறதுலாம் ஆண்டவர் தன்னுடைய தாயை யோவான் இடத்துல கொடுத்துருப்பாரு அப்படின்னா அவருக்கு தெரியும், இந்த பாடல மத்தியில் நம்ம கடந்து போவோங்கிறது தெரியும், அந்த இடத்துல எந்த சீஷரும் நிற்க மாட்டாங்கிறது தெரியும், யோவான் மட்டும்தான் அந்த இடத்துல நிற்பான்றது அவருக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சவர் அன்னைக்கே கூட யாராவது ஒரு சீஷர்கிட்ட தன்னுடைய தாயை பார்த்துக்கப்பான்னு சொல்லியிருக்கலாம். அப்போ இந்த இடத்துல அவங்க சரியாக யோவான் இருந்ததுனால யோவான்கிட்ட மட்டும் கொடுத்தாரு என்று இந்த இடத்துல யோவான பாருங்க, ஆண்டவர் சொன்ன அந்த செகண்ட் அந்நேரம் முதல் அவரை கண்ணிடமாக ஏற்றுக்கொண்டார். இந்த காலத்துல என்னோட சொந்த தாய் தகவல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதில் அடுத்த பிள்ளை அப்பா அம்மா அப்பா கொஞ்சம் நேரம் பார்த்துக்கலையா, கொஞ்ச நாள் இன்னைக்கு ஊருக்கு போயிட்டு நாளைக்கு கொஞ்ச நாள் பார்த்துட்டு அனுப்பிட்டு போனாங்க. என் அப்பா அம்மாவே எனக்கு பார்க்க முடியல, இது அடுத்தவங்க அப்பா அம்மாவே நான் பார்த்துக்கணும் அப்பான்னு கேட்பாங்க. மற்றவங்களை விட ஒரு 4-5 பேர் கூட பிறந்தவங்க. இப்போ நான் ஒரு மாதம் அம்மா பார்த்துட்டேன், அப்பா பார்த்துட்டேன், அடுத்து உன்னோட நீ பார்த்துக்கோ, எனக்கு முடிஞ்சு போச்சு, நீ அடுத்து நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறத மனுஷங்க தான் இந்த காலகட்டத்தில் இருக்காங்க. அப்படிப்பட்ட இதில் யோவான் அவங்க சொன்ன அடுத்த செகண்டே கண்டிடமாக ஏற்றுக்கொண்டாங்க. யோவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர் சீஷர்களில் மிகவும் அன்பான சீஷர். அவர் திருமணம் ஆகாதவர். யார் இடத்துல ஆண்டவர்களுடைய தாயை ஒப்படைச்சிருக்காருன்னு அவர் திருமணம் ஆகாதவர். அதே போல அவர் எல்லா சீஷர்களும் சின்ன வகையுடையவர். அவர் எப்பொழுதுமே ஆண்டோடைய மார்பில் சாய்ந்து கொண்டே இருப்பாங்க. எல்லா சீஷர்களுக்கும் ஒரு வேலை இவரோட வேலை இதுதான், எப்பவுமே ஆண்டோடவே இருப்பாரு, ஆண்டோடைய மார்பில் சார்ந்தே இருப்பாரு. அதே போல மற்ற சீஷர்கள் யூதாஸ் காலத்துக்கு அடுத்து மற்ற சீஷர்கள்லாம் ரத்தத்தாத்துல மறைச்சாங்க. ஆனால் இவர் தான் நீண்ட நாள் உயிரோடு முதிர் வரைக்கும் இயற்கையாகவே மரணம். அப்போ அந்த சீஷன்ல ஆண்டவர்கள் இருப்பா, நீ என் கூட இருக்கும் போதெல்லாம் என் மார்பிலே சாஞ்சி இழைப்பாருன்னு, ஆனால் இப்போ உனக்கு ஒரு பொறுப்பை நான் கொடுக்குறேன், நீ தாயை நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தாரு. இதே போலதான் தேவன் நம்மளிடத்துல ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு. அறிந்து போகக்கூடிய ஆத்மாவுக்கு சத்தியத்தை சொல்லி அவர்களுக்காக அந்த ஆத்மா ஒரு செடிக்கக்கூடிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்கு. சபைக்காக செடிக்கக்கூடிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்கு. சபை ஊழியர்களுக்காக நம்ம தெருவில் நம்ம உற்றார் நம்ம வீட்டில் உள்ள நபர் இவர்களுக்கெல்லாம் செடிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை தேவன் நடத்துல கொடுத்துருக்காரு. அப்ப நம்ம இந்த நல்ல ஒரு தீர்மானம் இருக்கோம். அதோட உங்களை போல எங்களுடைய பெற்றோரை இருதயத்தை அறிந்தவர்களா எங்களை மாற்றுங்க. உங்களை போல நாங்கள் எங்கள் பெரிய பெற்றோர் மீது அக்கறை உள்ளவர்களா அரவணைக்கக்கூடிய பிள்ளை எங்களை மாற்றுங்க. எல்லாவற்றுக்குமாக நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த பொறுப்பை உங்களுடைய வருகைக்குள்ள நாங்கள் நிறைவேற்றி அநேக ஆத்மாக்கள் நம்ம சேர்க்கக்கூடிய பிள்ளைகளா எங்களை மாற்றம் என்று சொல்லி அவங்களுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து அதை கீழ்ப்படிந்த பிள்ளைகளா எங்கள் நாளிலிருந்து நம்ம மாற்றுகிறோம். நாம் மாத்திரமே நம்ம